இதுவரைக்கும் நாம் அவதானித்த அவதானங்களை மீண்டும் ஒருமுறை மீட்டி பார்க்கும்போது சூரியனானது புவியிலே இருந்து அவதானிக்கின்ற போது வருடம் முழுக்க 8 படத்தில் காட்டியவாறு 8 வடிவத்தை கிழக்கு பக்கத்தில் 8 வடிவத்தை ஆட்டியிருப்பதை காணலாம். அதே போன்று சந்திரனுடைய இயக்கத்தை நாங்கள் கவனிக்கின்ற போது அது மேற்கு பக்கத்திலிருந்து கிழக்கு பக்கமாக 12 பாகை ஒவ்வொரு நாளும் பின்னோக்கி அசைந்து ஒரு வட்டத்தை மாதத்தில் ஏற்படுத்தி முடிக்கிறது. அதே போன்று 12 மாதமும் 12 சுற்றுவட்டத்தை ஏற்படுத்தி ஒரு நிகழ்வை சந்திரனாக முடித்தது என்பதை நாங்கள் கவனித்தோம். அதே போன்று ஏனைய கோள்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது இங்கே இருக்கின்ற இந்த மேற்கூறியானது சூரியனை சுற்றி இவ்வாறான ஒரு சுழற்சியையும் அது காலை மாலை வெள்ளியாக எங்களுக்கு தென்படுது. வீனஸ் என்ற வெள்ளியும் எங்க இருக்கின்ற கோள்களும் அது புவியை சுத்தாமல் சூரியனையே சுற்றுகின்றது படத்தில் காட்டியவாறு. அதே மாதிரி ஏனைய கோள்களை நாங்கள் கவனிக்கின்ற போது அவை படத்திலே காட்டியவாறு இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை சுற்றுவட்டத்தை ஆற்றுகிறது என்பதை கவனித்தோம். இவ்வாறான புவியையும் சூரியனையும் சுற்றுவதாக. அதே போன்று நாங்கள் இந்த உடுத்தொகுதியை கவனிக்கின்ற ஆரையின் தொகுதியை கவனிக்கின்ற போது அது இந்த வடிவத்திலே கிழக்கு பக்கத்திலிருந்து மேற்கு பக்கமாக அசைந்து ஒரு வருடத்திலே பூரணம் வட்டத்தை ஆற்றுவதையும் நாங்கள் கவனித்தோம். இவையெல்லாம் நாங்கள் அவதானித்த அவதானங்களாகும். இவற்றை நாங்கள் பகுப்பாய்வு செய்கின்ற போது அது ஏன் அவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நாங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த நிகழ்வை கவனித்து சூரியன் மைய கொள்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் எனவும் இந்த இயக்கத்தையும் கவனித்து புவி மைய கொள்கை வரையறுத்திருக்கிறார்கள் என்று கூற்றையும் கருதுகிறார்கள் என்று நான் கருத்தை தெரிவித்திருந்தேன். அதை நாங்கள் ஏன் அவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நாங்கள் இன்னும் பகுப்பாய்வு செய்வோம். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று இது சூரியனானது சூரியன் இயக்கத்திலே இருக்கின்றது, ஏனைய கோள்கள் யாவும் இயக்கத்திலே இருக்கின்றன, புவியான இயக்கத்திலே இருக்கின்றன, அத்தனையும் சூரியனை சுற்றி வருகின்றன என்று கருதுவதாக இருந்தால் அங்கே சூரியனுடன் சேர்ந்து புவியும் இயங்குவதாக கருதுகிறோம். ஆனால் இயங்குகின்ற புவியிலிருந்து மற்றைய சூரியன், கோள்கள், சந்திரன், ஏனையவை நட்சத்திரங்கள் ஏனையவர்களின் இயக்கங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது அது ஒரு புவி சார்ந்த தோற்ற இயக்கமாகவே காணப்படுகிறது. அந்த புவியை நாங்கள் ஓய்வில் இருக்கின்ற ஒரு மனிதருக்கு புவி இயங்குவதாக காண்பதில்லை. காரணம், இப்போது நாங்கள் புவி இயங்குகின்ற ஒரு இயக்கத்திலே இருந்து கொண்டு ஏனையவை இயங்குகின்ற ஏனைய பொருட்களின் உண்மையான வேகத்தை காண முடியாது, உண்மையான இயக்கத்தை நாங்கள் அடைய முடியாது. ஆகவே நாங்கள் இங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்கின்ற போது ஒரு புவியானது மிகப்பெரிய ஒரு கோணமான ஒரு வடிவமாக தென்படுகிறது. அதிலே நாங்கள் அவதானிக்கின்றவர்கள் மிகச்சிறிய பொருள், அதாவது ஒரு பஸ்ஸிலே ஒரு சிறிய எறும்பு இருப்பது போன்று நாங்கள் கருதலாம். அந்த பஸ் இயங்குவது எறும்புக்கு தெரிவதில்லை. அதே போன்றுதான் புவி இயங்குகின்ற எங்களுக்கு புவியில் இருக்கின்றவர்கள் நாங்கள் ஓய்வாக கருதுகிறோம். அதை கருத்தில் கொண்டு ஏனைய இயக்கங்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதுதான் தோற்ற இயக்கம் என்று நான் கூறுகிறேன். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புவியை ஓய்வுக்கு கொண்டு வந்தால் ஏனைய இயங்குகின்ற பொருட்களையும் ஓய்வுக்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு ஓய்வுக்கு கொண்டு வருகின்ற போதுதான் எங்களுடைய உண்மையான புவி தொடர்பான வேகம், அதாவது உண்மையான வேகம் எங்களுக்கு பெறப்படும். அந்த வகையிலே நாங்கள் புவியை உதாரணமாக நான் இங்கே கருதுகிறேன். விரிவாக இந்த உபகரணத்தின் ஊடாக விளங்குவோம். நான் அவதானிக்கின்ற புவியானது இவ்விடத்தில் இருப்பதாகவும் ஏனைய கோள்கள் இவ்வாறாக இருப்பதாகவும் சந்திரன் இவ்விடத்தில் இருப்பதாகவும் ஏனைய கோள்கள் எல்லாம் இவ்வாறு சூரியன் இவ்விடத்திலே ஏனைய கோள்கள் எல்லாம் படத்தில் காட்டியவாறு இருக்கின்றன. அந்த வகையிலே நான் கூறுகின்ற அந்த மையமானது இந்த இடத்திலே இருந்து கொண்டு நான் ஏற்கனவே சொல்லியது போன்று 300 அலகு தூரத்திலே புவியையும் அதே 300 அலகு தூரத்திலே சூரியனை வைத்து அவதானிக்கின்ற போது
அந்த புவியை ஓய்வு கொண்டு வருகின்ற அதே கட்டத்திலே நாங்கள் 300 எதிர் திசையிலே ஏற்கனவே கூறிய கொண்டு கொடுப்போம். ஆனால் சூரியனுக்கு நாங்கள் 300 அலகை கொடுத்தால் சூரியனும் ஓய்வடைகின்றன. அதன் காரணமாகத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போன்று அந்த சூரியனானது கிழக்கு பக்கத்திலே இருந்து 8 வடிவத்தை ஆற்றுவதை காணலாம். அது மேற்கு பக்கமாக வருவதை காண முடியாது. அங்கே கோள்கள் வருகின்றன, உடுத்தொகுதிகள் வருகின்றன. சந்திரன் எதிர் திசையிலே 12 வகை மேற்கிலிருந்து கிழக்கு பக்கமாக நகர்ந்தன. ஆனால் ஏன் இந்த சூரியனானது மட்டும் எங்களுக்கு கிழக்கு பக்கத்திலே 8 வடிவத்தை ஆட்டுகிறது, மேல் நோக்கி வரவில்லை? அதற்கான காரணம் நாங்கள் கருதுகின்ற அந்த மையத்தில் இருந்து புவியும் சூரியனும் சமதூரத்திலே இருக்கின்றன. அதே போன்று கோள்கள் எல்லாம் அதற்கேற்ற வரையிலே 400 அலகு தூரத்திலும், ஏனைய சந்திரன் 200 அலகு தூரத்திலும், ஏனைய உடுத்தொகுதிகள் 400 அலகு தூரத்திலும், ஏனைய இந்த கோள்கள் அதே போன்று சந்திரனானது ஏற்கனவே குறைந்த அளவு தூரத்திலும், எங்களுக்கு இந்த உடுத்தொகுதியானது 500 அளவு தூரத்திலும், இந்த ஆரஞ்சு தொகுதி இவ்வாறாக இருப்பதன் காரணமாகத்தான் நான் அங்கே புவியை ஓய்வு கொண்டு வருகின்ற போது அந்த எதிர்த்திசையிலே புவிக்கு நான் ஓய்வுபடுத்துகின்ற கொடுக்கின்ற அந்த அலகு வகத்தை சூரியனுக்கு கொடுத்தேன். சூரியனும் ஓய்விலே இருக்கிறது. அதன் காரணமாக கிழக்கு பக்கத்தில் 8 நகர்த்துகிறது. ஆனால் அதே கட்டத்திலே சந்திரனான எதிர்த்திசையிலே 12 பாக பின்னோக்கி நகர்ந்ததற்கான காரணம் பூமியை விடவும் மண்ணை பிடித்த பகுதியிலே சந்திரன் இருப்பதனூடாக அது எதிர் திசையிலே 12 பாகை நகர்வதாகவும், ஏனைய கோள்கள் மேற்பகுதியில் இருப்பதன் காரணமாக அங்கே கிழக்கிலிருந்து மேற்கு பக்கமாக நகர்ந்ததையும், ஏனைய உடுத்தொகுதிகள் அந்த ஆரஞ்சு தொகுதிகள் படத்தில் காட்டியவர் நகர்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலே தான் நாங்கள் கூறுகின்றோம், எங்களுடைய இந்த சூரியனை சுற்றவில்லை, அது ஒரு மையத்தை வைத்து சூரியனும் புவியும் சமதூரத்திலே இருந்து சுற்றுகின்றது என்ற இந்த வடிவத்தை நாங்கள் தருகின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த கணித்தலை நாங்கள் இன்னும் விரிவாக காணிப்போம். ஆனால் இந்த படத்தை கவனித்தால் தெரியும். அதாவது அந்த சுழலுகின்ற மையம், அந்த மையத்திலே இருந்து சூரியனானது சமதூரத்திலே இருக்கின்றன, சூரியனும் புவியும். சந்திரனானது குறைந்த பகுதியில் இருக்கிறது. கோள்கள் எல்லாம் கொஞ்சம் தூரத்திலே இருக்கின்றன. நட்சத்திரங்கள் இன்னும் அதிகமான தூரத்திலே இருக்கின்றன. அவ்வாறான சுழற்சிகள் நடைபெறுகின்ற போது நாங்கள் இந்த புவியை ஓய்வுக்கு கொண்டு வருகின்றோம். ஓய்வுக்கு கொண்டு வருகின்ற அதே வேகத்தை புவிக்கும் ஓய்வுக்கு கொடுப்பதனால் புவியும் ஓய்விலே இருக்கின்றன. அதன் காரணமாக புவியானது சூரியனானது எங்களுக்கு 8 வடிவமான திசை கிழக்கு பக்கத்திலே நகர்த்துகின்றன. அதே கட்டத்திலே எங்களுக்கு கிழக்கிலிருந்து மேற்கு பக்கமாக சூரியன் வருடம் முழுவதும் அசையவில்லை என்ற கருத்தை கூறுகிறேன். காரணம், நீங்கள் கூறலாம் கிழக்கிலிருந்து மேற்கு பக்கம் சூரியன் வருகின்றது தானே என்று. அது ஒரு நாள் நிகழ்ச்சி. புவியானது தன்னைத்தானே சுழலுகின்ற போது அது ஒரு நாள் நிகழ்ச்சிக்கான இதைத்தான் நாங்கள் இரவு பகல் நிகழ்ச்சியை தான் காண்கின்றோம். ஆனால் இது வருடம் முழுக்கமாக நாங்கள் அவதானிப்பின் போது சூரியன் 8 போட்டு நிகழ்ச்சி நடத்துகிறது. கோள்களானது கிழக்கு பக்கத்திலிருந்து படத்தில் காட்டியவர்கள் ஒரு சுழற்சி ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி நட்சத்திர கூட்டங்கள் அதே போன்ற அந்த சுழற்சி ஏற்படுத்துகின்ற என்ற கருத்தை நான் இங்கே கருதுகின்றேன். அந்த சுழற்சியானது படத்திலே காட்டியவாறு இந்த மையத்திலே இருந்து சூரியனும் புவியும் சமதூரத்திலே இருக்கின்றன. ஏனைய கோள்கள் எல்லாம் வெளிவட்டத்திலேயும் சந்திரன் உள்வட்டத்திலேயும் இருந்து, ஏனைய உடுத்தொகுதிகள் எல்லாம் வெளிவட்டத்திலே இருந்து சுற்றுவதனூடாக நான் மேலே கூறிய அந்த தோற்ற இயக்கத்தின் ஊடாக நாங்கள் அதை சமப்படுத்துகின்ற போது அது படத்திலே காட்டியவாறு அந்த சுழற்சியை ஏற்படுத்துகிறது. அதை நீங்கள் இந்த உபகரணத்தின் மூலம் இலகுவாக வழங்கியிருக்கலாம். இதுதான் எங்களுடைய 3வது, அதாவது சூரிய மையக் கொள்கை பிழையானது. அது ஒரு சூரியனை சுற்றவில்லை, அது ஒரு மையத்தில் இருந்து சுற்றவில்லை என்ற கருத்தை முன்வைக்கின்றோம். அது அண்மை காலத்திலே அது உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது தற்கால விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், சூரிய மையக் கொள்கை சூரியனை சுற்றவில்லை, அது தவறுதலான கருத்தாகும். தற்போதைய நிலையிலே அது சூரியனுடைய உடுத்தொகுதியினுடைய புவியீர்ப்பு மையத்தை பற்றி சுற்றுகிறது என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள். ஆகவே தான் நாங்கள் கூறுகிறோம், எங்களுடைய அந்த கருத்தை அது ஆதரிக்கின்றது. அதிலும் நாங்கள் இன்னும் விரிவாக ஆரம்பிப்போமானால் அந்த மையத்தை நோக்கி அதுக்கும் ஒரு வேகம் இருக்கும். சூரியனுக்கும் அந்த வேகத்தை இங்கே கொடுக்கின்ற போது, புவிக்கு கொடுத்த வேகத்தை இங்கே கொடுப்போமானால் சூரியனுக்கு ஒரு வேகம் பெறப்படும். ஆனால் அது பிழையான கருத்தாக அமையும். ஆகவே தான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறோம், அது மையத்திலிருந்து சூரியனும் சமுதிரத்தில் இருக்க வேண்டும்.
அதே தூரம் புவியும் சமதூரத்தில் இருந்து அது வருடம் முழுக்கமாக ஓயிலே இருந்து அது 8 வடிவத்தை ஆட்டுகிறது. புவியானது ஓயிலே இருப்பதாக நாங்கள் உணரப்படுவோம் என்ற கருத்தை முன்வைக்கின்றோம். இதே ஒரு நீர்த்தொட்டி பரிசோதனைக்கு நாங்கள் உதாரணமாக கொண்டு வரலாம்.